இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பொதுச் செயலாளர் EPS வருகை தந்திருக்கிறார். அதிமுக MLAக்கள் கூட்டம், விருந்து ஆகியவற்றை செங்கோட்டையன் EPS உடன் சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா வணக்கம். அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தற்போது தொடங்கி இருக்கிறது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதிமுக பொதுச் செயலாளரும் அதே போல மாவட்ட செயலாளர்கள் ஒருவருமான முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்களும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த காட்சியை தற்போது இங்கு பார்க்க முடிகின்றது. இருவரும் நேர் எதிரில் அமர்ந்திருக்கிறார்கள். அதாவது மேடை போல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் அவர் எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கிறார். அவரோடு மற்ற நிர்வாகிகளும் அமர்ந்திருக்கின்றனர். அதே போல அவருக்கு கீழே முதல் வரிசையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இருவரும் இரு துருவங்களாக தற்போது செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நேர் எதிரிலே தற்போது செங்கோட்டையன் அமர்ந்திருக்கின்றார். அவரது முகத்திற்கு நேரிலேயே அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். நேர் எதிரில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அமர்ந்திருக்கின்றார். ஏற்கனவே அதிமுகவை பொறுத்தவரையில கடந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக தலைமையுடன் முரண்பட்டு வருகின்றார். அதாவது விவசாயிகள் சார்பிலே ஒரு பாராட்டு விழா கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு அவர் புறக்கணிப்பு தெரிவித்திருந்தார். காரணம், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய புகைப்படங்கள் வைக்கவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதன் பிறகு தன்னுடைய தொகுதியில் நடத்தப்பட்ட சில நிகழ்ச்சிகள், அந்த நிகழ்ச்சிகளுக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோருடைய புகைப்படங்கள் போட்டு எடப்பாடி பழனிசாமி அவருடைய புகைப்படத்துக்கு நிகராக தன்னுடைய புகைப்படத்தையும் அவர் வைத்திருந்தார். அதே போல சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி தலைவர் அறையில் சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு நடைபெறக்கூடிய ஆலோசனை கூட்டங்களில் பங்கேற்காமல் புறக்கணித்து வந்தார். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு வழியிலே அவர்கள் நடந்து வந்து சட்டப்பேரவைக்கு சென்றால் இவர் மட்டும் சபாநாயகர் செல்லக்கூடிய அந்த வழியை தேர்வு செய்து இன்று வரையிலும் அது போன்றுதான் தனியாகத்தான் செயல்பட்டு வருகின்றார். இந்த சூழலில் சமீபத்தில், அதாவது நேற்று முன்தினம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த விருந்தில் கூட அவர் பங்கேற்கவில்லை, புறக்கணித்து விட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருவரும் சந்திப்பார்களா, பேசுவார்களா என்று எதிர்பார்த்து அதிமுக நிர்வாகிகள் காத்திருந்தனர். இந்த நிலையிலேதான் செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய தினம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரிலேயே முதல் வரிசையிலே அவர் அமர்ந்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் நேர் எதிரில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி 2 அடி தூரம்தான் இடைவெளி இருவருக்கும். அவ்வளவு நெருக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள். இன்றைய கூட்டத்தில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் எழுந்து பேச இருக்கின்றார்கள். EPS ஒவ்வொருவரிடமும் விளக்கங்களை கேட்க இருக்கிறார். பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, அமைக்கப்படவில்லை என்றால் அந்த பெண்டிங் இருப்பதற்கான காரணம் என்ன போன்ற விளக்கங்களை எல்லாம் கேட்க இருக்கிறார். எனவே செங்கோட்டையனிடம் அவர் என்ன பேச போகிறார் என்பது அனைவருக்கும் ஒரு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. EPS மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் இருவருடைய அந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதிமுகவினுடைய வட்டாரத்திலே பார்க்கப்படுகின்றது. அதிமுகவை பொறுத்தவரையிலே மூத்த தலைவர்களில் ஒருவராக செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார். 1977 எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே அவர் அமைச்சராகவும் அதே போல முதல் தேர்தலிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்ட நபராக இருக்கின்றார். எனவே அவருக்கென்று ஒரு ஆதரவு ஓட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் கட்சியினுடைய தலைமைக்கு முரண்பாடாக செயல்பட்டு வருவதாக எல்லாம் சொல்லப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவர் பங்கேற்றிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.